ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸை யாரை பற்றி பார்க்க போகிறான்னா, முன்னாள் என்எக்ஸ்டியோட அனௌன்சரான மெக்கன்சி மிட்சல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இவங்கெல்லாம் கடந்த 2023 ஆண்டு பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டிலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ நம்ம டிஎன்ஏயும் டபிள்யூடபிள்யூ என்எக்ஸ்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபிலாம் இருக்குது. ஸோ அதனால் கூட எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லுட்விக் கைசர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவரோட லவ்வரான டிஃப்னி ஸ்டாண்டனை பற்றி பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் வாஸ் வெரி ஆசம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு ஹியூஜான மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுப்பா அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட் அப்படின்னா, ஸோ டிஃப்னி ஸ்டாண்டன் பார்த்தீங்கன்னா நாயஜாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. ஸோ அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உண்மையில் அவரோட கரியரை பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ மேலே ஒரு நம்பகமான ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஒரு டாமினிக் மிஸ்டீரியோ, அதாவது ஒரு 25 வயசு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறத நான் ரெண்டாவது சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அவர் அதாவது என்ன மாதிரி ரெக்கார்ட் பிடிச்சிருக்காருன்னா, ஸோ ரொம்ப நாளாக டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகாத டபிள்யூடபிள்யூ லெஜண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தப்போ ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் கூடலாம் அப்படின்னா நம்ம சிஎம்எங் தான். ஸோ சிஎம்எங்கோட அதாவது அவர் ரிட்டர்ன் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ கூட தான் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ராண்டி ஆர்டன். ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்ததோட அவரோட ஃபஸ்ட்டு மேட்சாக பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் சர்வேரில் சீரீஸில் ரிட்டர்ன் ஆனார்ல. ஸோ அதை தள்ளி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோட தான் விளையாடிருக்காரு. ஸோ அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சே இந்த ராலாக பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ கூட தான் விளையாடிருக்காரு. ஸோ இப்படி இந்த 3 லெஜண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா இப்போ டாமினிக் கூட விளையாடுறதுக்கான ஒரு ரியல் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது என்னென்னா, ஸோ அவரோட ஹீல்டன் தான். ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ டாமினிக் மிஸ்டீரியோட ஹீல்டனை பற்றி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளோ தூரம் மூவ்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் ஒரு ஃபேஸ்டானா பார்த்தீங்கன்னா இந்த 3 லெஜண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு பெஸ்ட்டான ஹீல் ரெஸ்லர் கூட ஃபைட் பண்ணாச்சுன்னா, ஸோ அந்த ஃபேஸ்டன் ரெஸ்லர்ஸோட ஒரு இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஹீல்டன் ரெஸ்லர்ஸோட அந்த டாமினிக்கே நல்லா மூவ் பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரிவார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸோ இந்த மாதிரி இப்போ டபிள்யூடபிள்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சாட் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கண்டிப்பாக இந்த 2025 ஸோ ஏதோ ஒரு சிங்கிள்ஸ் டைட்டில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் ஒரு ஐடியா பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப என்டர்டெயினாக தான் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு சிங்கிள்ஸ் டைட்டில் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஸோ அதுதான் என்னோட கோல். இந்த 2025 அதுதான் என்னோட கோல். ஸோ அதை நான் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். நான் அப்படியே ஆகலைன்னா அது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி நான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. பட் கண்டிப்பாக நான் ஒரு கோலோட இந்த ஒரு மனிதனை நான் இந்த வருஷத்தை தொடங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஸோ அந்த ஒரு இதை பார்க்குறதுக்கு ஸோ நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு டைட்டிலில் நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன். ஐ கேன் கேரி த டைட்டில். என்னால் அந்த டைட்டிலில் ஜெயிச்சேன்னா ஸோ என் முழு எஃபர்ட்டை போட்டு கண்டிப்பாக அந்த டைட்டிலில் ஒரு மரியாதை மிக்கதாக கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எந்த டைட்டிலில் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. கண்டிப்பாக அவர் ஒரு டைட்டில் ஜெயிக்கிற லெவலுக்கு அவர் டிசர்வ் தான். கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூ அது இந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா WWE பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் ஷோஸாக பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது முகம் தெரியாத ரெஸ்லர்ஸ், ஸோ அவங்களெல்லாம் புது புது ரெஸ்லர்ஸை எடுத்து ஸோ அவங்கள ட்ரைனிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஷோஸில் பார்த்தீங்கன்னா ரெசல்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 2 புது டைட்டில்ஸை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் ஐடி சாம்பியன்ஷிப், உமன்ஸ் ஐடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ட்ரிபிள் ஹெச் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட ட்விட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ வந்து இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே WWE பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இண்டிபெண்டன்ஸ் ரெஸ்லிங் ஷோஸ் நடத்துறதுனால ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் கூலஸ்ட் மூமெண்ட் ஒன்று நடந்திருக்கு. ஸோ நேற்று நடந்த மண்டே நைட் ட்ராவில் ஸோ அதாவது பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ராக்கி ரிட்டர்ன் ஆயிருப்பார். ஸோ அப்போ நம்ம ஏஜே ஸ்டைலுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியல் ஆகி அவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் ரிங் சைடில் இருந்து நம்ம பிரான் பிரேக்கர் அவரோட டிஷர்ட்டை கலத்தி பார்த்தீங்கன்னா தூக்கி இறவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஏஜே ஸ்டைல் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வேறு வைரல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு கூலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஷர்ட்டை பிடிச்சிருப்பாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதாவது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ 2023 சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரோமன் ரென்ஸ்க்கும் பிராக் லெஸ்னருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும், பங்கமான மேட்ச். அது இல்லை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மைக்கை தூக்கி அறிஞ்சிருப்பார் ரோமன் ரென்ஸ் மேலே. ஸோ அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் சூப்பராக அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா அழகாக கேட்ச் பண்ணியிருப்பார். ஸோ அது அந்த வருஷத்துக்கான ஒரு கூலஸ்ட் கேட்சாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2025 ஸோ ஏஜே பார்த்தீங்கன்னா ஒரு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக டபிள்யூடபிள்யூட ஒன் ஆஃப் த வாய்ஸாக இருக்கிற நம்ம மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன இத்தனை வருஷம் டபிள்யூடபிள்யூல இருப்பீங்க, ஸோ உங்களோட கான்டெக்ட் டபிள்யூடபிள்யூல எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம மைக்கேல் கோல் பதில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதாவது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என்னோட கான்ட்ராக்ட் மட்டுமே இன்னும் 8 வருஷம் இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்துக்கோங்க, அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 8 வருஷம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 2025 ஸோ 2023 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இல்லை 2033 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் கோலோட கான்ட்ராக்ட் டபிள்யூடபிள்யூல அஃபிஷியலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூட மேபி அவரோட கான்ட்ராக்ட் ரீசன் பண்ணால் ஸோ இன்னும் வேறுபடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ஸோ இன்னும் உங்கள் மைக்கேல் கோலா பார்த்தீங்கன்னா இன்னும் 8 வருஷத்துக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸு. அதாவது நான் என்னாலே நம்ப முடியல. அதாவது நம்ம மேட் ஹார்டி அண்ட் ஜெஃப் ஹார்டி தி ஹார்டி பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த வாரம் நடக்கக்கூடிய NXT ஷோக்கு பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. இது அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதாவது நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன நான் NXTயை பார்த்து 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் NXTயோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இப்போதைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்ட்டு எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஏதோ அதாவது சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு டேக் டீம் பார்த்தீங்கன்னா ஏதோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணலாமா? ஸோ ஹார்டி பாக்ஸ் அந்த டீம் பார்த்தீங்கன்னா சடனாக ரிட்டர்ன் வந்து ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த டீம் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரில. ஸோ இதை அவங்களோட சேலஞ்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி வர்றது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா AEWல ரிலீஸ் செய்யப்பட்ட ரிக்கி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட NXTல பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிட்டர்ன் ஆயிருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரில் WWE பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிக்கி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் NXTயோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் அவரோட நேம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு மேலே அவரோட பேர் ரிக்கி ஸ்டாக்ஸ் கிடையாது, ரிக்கி சேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரிக்கி ஸ்டாக்ஸ்னு சொல்ல முடியாது, அவரோட நேமை ரிக்கி ஷேன்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட பேரை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி WWE மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு மேபி ஒரு காரணம் என்னென்னா ஸோ மேபி இது என்னோட காரணம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம AEW பார்த்தீங்கன்னா
ரிக்கி ஸ்டாக்ஸுக்கான அந்த ஒரு ரைட்ஸை பற்றின அந்த ஒரு ரைட்ஸு, அதாவது அவரோட நேமோட ரைட்ஸை பற்றினா வாங்கியிருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு மேலே வெளி கம்பெனியில் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா WWE இப்போ அவங்களுக்கான ஓன் ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணி ரிக்கி ஷேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நேமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸோட ரிட்டர்ன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது என்ன ப்ரோ சொல்கிறேன்னா, இது ஒரு சேட் நியூஸ் தான். அதாவது நம்ம செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 38 வயசு ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத எக்ஸைட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 38 வயசு ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட மென்டல் ஹெல்த்தும் சரி, என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா என்னால் பெரிய பெரிய லெவல் மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷம் அப்படிங்கிறப்போ ஸோ என்னோட மென்டல் ஹெல்த்தும் என் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு மேலே நான் அதுக்கப்புறம் எப்படி ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரிய போகிறது இல்லை. ஸோ அதுக்கு முன்னே என்னால் எவ்வளோ சாதிக்க முடியுமோ கண்டிப்பாக நான் சாதிப்பேன். ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சார் நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆயிடுவேனா? ஸோ WWE மொத்தமாக போயிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ கண்டிப்பாக எப்போ எனக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கோ ஸோ அப்போ கண்டிப்பாக நான் ரிட்டர்ன்மெண்ட், அதாவது ரெஸ்லிங்கில் இருந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகணும் ஒழிய WWE போகிறதே கிடையாது. சார் நான் மேபி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அந்த லெவலில் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் ஏதோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அவரோட வயசு 38 ஆயிருக்கு. ஸோ இப்போ அவர் ரிசல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்கார். ஆனால் இப்போவே அவருக்கு சில மூவ்ஸ் யூஸ் பண்ணப்போ அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அவருக்கு ரிசல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக எப்போ ஆகுதோ, ஸோ அவரால் எப்போ ரிசல்ட் பண்ண முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரோ, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்லிங்கில் இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஆனால் WWE போக மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் ஏதோ ஒரு வேலை பார்ப்பேன் கண்டிப்பாக WWEக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.